வணக்கம் நேயர்களே, நெற்றிக்கண் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைய தினம் ஆம் ஆத்மியை சேர்ந்த மணீஷ் சிசோடியா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. ஜாமீன் வழங்கியது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறைக்கு சில கருத்துக்களையும் முன்வைத்துள்ளது, எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று சொல்லலாம். அந்த வகையில் இடி வழக்கு ஆம் ஆத்மி மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன், சராமரி கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் அத்துமீறுகிறதோ அமலாக்கத்துறை, இது குறித்து தான் நம்முடைய நெற்றிக்கண் இன்று விவாதிக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திமுகவை சேர்ந்த திரு மதிவாணன் அவர்கள், வலதுசாரியை சேர்ந்த திரு நித்யானந்தம் அவர்கள், அதேபோன்று பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள், ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு சேரலாதன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடன் இணைவாயிலாக ரமேஷ் சேதுராமன் இணைந்து விட்டார். விருந்தினர் அனைவரையும் வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியில் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். சுகுணா திவாகர்கிட்டே கேட்கலாம் இருக்கேன். தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் இந்த ஒரு குறிப்பிட்டு அமலாக்கத்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளை தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தே வருகிறது. நேற்றைய தினம் கூட மணீஷ் சிசோடியா அந்த ஜாமீன் குறித்து இது ஒரு சரியான முறையாக அல்ல, ஒரு 17 மாதங்கள் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கிறாரு. ஸோ இது மனுதாரன் விரைவான நீதிக்கான உரிமையை பறிப்பதாக இருக்கிறது அப்படின்னு பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் இந்த கருத்துக்கள் எதனை உணர்த்துகின்றன? இல்லை, இதில் 2 விதமான விஷயங்களை பார்க்கணும். ஒன்று இந்த மாதிரியான விசாரணைகளை மட்டுமே வைத்திருப்பது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் 17 மாதங்கள் மணீஷ் சிசோடியா இருக்கிறார். அப்படிங்கிறப்ப என்னென்னா, ஒருவருடைய தனிநபருடைய உரிமைங்கிறது அடிப்படையில் பாதிக்கப்படுகிறது. ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன குற்றம் அவர் மீது என்ன விதமான குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதுங்கிற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியங்கிறது தான் ஒரு சட்டபூர்வமான நடைமுறை. அப்படி இல்லாமல் அவர் வெறுமனே சிறையில் வைத்திருப்பதுங்கிறது ஒரு தனிநபர் உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். மணீஷ் சிசோடியா மட்டுமல்ல, ஈவன் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கிலையுமே நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, அவரை ஜாமீனில் விடுவிக்கலாங்கிறப்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க அமலாக்கத்துறையில் அவர் விடுவிக்கக்கூடாது, அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார், இல்லை வேற எங்கேயோ தப்பிச்சு ஓடி விடுவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் சொன்னது போது நீதிமன்றம் என்ன சொன்னால், அவர் ஒரு மாநிலத்துடைய முதல்வர், அதுலேயும் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் அவர் ஈடுபட வேண்டும். அப்படிங்கிறப்ப தேர்தல் பிரச்சாரம் செய்வது என்பது ஒரு அடிப்படை உரிமையே கிடையாது அப்படிலாம் அமலாக்கத்துறையிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, அவர் ஒரு மாநிலத்துடைய முதல்வர், ஒரு பொறுப்பு வாய்ந்தவர், அவர் எங்கேயும் தப்பிச்சு ஓடி விட மாட்டார். ஒரு மாநிலத்தோட சிஎம் தப்பிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஓடிவிடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு ஒரு மிக மோசமான குற்றவாளியை நடத்துவதை போல ஒரு மாநில முதல்வரை நீங்கள் எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அன்றைக்கு ஜாமீனை நீதிமன்றம் வழங்கியது. இப்போ மணீஷ் சிசோடியாவுக்கு வழங்கியிருக்கிறதுங்க அவங்க பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலகட்டத்தில் அமலாக்கத்துறையோ அல்லது ஒரு சிபிஐயோ ஒரு இடத்துல ரெய்டு நடக்குது அல்லது ஒருவர் கைது செய்யப்படுகிறாருன்னா, மக்கள் ரொம்ப பரபரப்பாக பேசுவாங்க, இவர் ஏதோ பெரிய அளவில் தப்பு பண்ணிட்டார் போல இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ரெய்டு கைது நடக்குதுங்கிறது. ஆனால் போக போக என்னென்னா, இந்த கடந்த 10 ஆண்டு கால சென்ற 10 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் மிகவும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் தான் குறிவைத்து கைது செய்யப்படுகிறார்கள், ரெய்டு நடத்தப்படுகிறது தெரிகிறது. 2014 14 2022 வரைக்கும் 115 எதிர்க்கட்சி தலைவர்கள் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ரெய்டுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அமலாக்கத்துறையின் ஒன்று உருவாகி அது வரைக்குமான காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ரெய்டுகளை விட மிக அதிகமான அளவுக்கு அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு பொருளாதார சந்தேகம் இருக்கிறது, அவங்க பொருளாதார ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது கைது செய்யப்படுவது அல்லது அவங்களை விசாரிப்பது சரியான முறை தானே? இல்லை, அதுதான் இந்த ரெய்டு கைது இருக்கு இல்லையா, இதில் அது கிட்டத்தட்ட ஒரு 3000 ரெய்டுகள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் எத்தனை இதில் ரெய்டுகள் நடந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் நிரூபிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, இந்த அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை சிபிஐயாக இருக்கட்டும், அவங்க ரெய்டு நடத்தி கைது செய்யப்பட்டவர்கள்லாம் பிஜேபி தரப்புக்கு போகிற பொழுது அவர்கள் மீதான குற்றப்பத்திரிகையிலிருந்து விடுவிக்கப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ அஸ்ஸாம் முதல்வராக இருக்கக்கூடிய இவர் ஹேமந்த் பிஸ்வாஸ், அவர் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது சாரதா சிட்பண்ட் கேஸில். அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகையில் அவருடைய பெயர் இல்லை. அதே மாதிரி தான் சுவேந்த அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸில் இருந்த வரைக்குமே அவர் மீது அந்த நாரதா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் ஒரு பெயர் வந்தது. ஆனால் அதுக்கப்புறமேல அவர் பிஜேபிக்கு வந்ததற்கு பிறகு அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போது அவருடைய பெயரே விடுபட்டது. அஜித் பவார் மீதுமே அப்படி தான். அப்போ என்ன அப்படின்னா, மிக தெளிவாகவே தெரியுது ஒன்று 3 விதமான காரணங்களுக்காக தான் இந்த அமலாக்கத்துறை சிபிஐ ரெய்டுகளும் கைதுகளும் நடக்கின்றன. ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர்களை அச்சுறுத்துவது, மிரட்டுவது. இரண்டாவது, எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் அவர்களை மிரட்டி தங்களுடைய கட்சிக்கு வர வைப்பதற்கு நிர்பந்திப்பது. உதாரணத்துக்கு இப்போ செந்தில் பாலாஜி வழக்கையை பார்த்தோம்னு சொன்னால்,
செந்தில் பாலாஜி மேற்கு மண்டலத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய தேர்தல் வெற்றிக்கு தொடர்ச்சியாக அதை துணை புரிகிறார். ஈரோடு இடைத்தேர்தலில் இருந்து அப்படிங்கிறப்ப செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுகிறார். செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுச்சுன்னா, எங்களை பிஜேபிக்கு வர சொல்லி நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்தியா முழுக்கவே இதுதான் நிலைமை. அப்போ எதிர்க்கட்சியில் இருப்பவர்களை தங்கள் கட்சிக்கு வந்து வரவழைப்பது நிர்பந்தப்படுத்தி அல்லது எதிர்க்கட்சி கூட்டணியை உடைத்து தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வருவது, இது ரெண்டாவது. மூன்றாவது, இதை விட ரொம்ப மோசம் என்னன்னா, தொழில் நிறுவனங்களை மிரட்டுவதற்காக ரெய்டுகள் நடத்துவது, தொழில் நிறுவனங்களை மிரட்டி நன்கொடைகள் வாங்குவது, அல்லது நன்கொடைகள் கொடுத்து கொண்டு வந்த நிறுவனங்கள் அந்த நன்கொடையை வந்து கொடுக்கறது நிப்பாட்டினாங்கன்னா அவங்க மேலே வந்து ரெய்டு நடத்துவது. இது வந்து நிறையவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. குறிப்பாக இந்த வழக்கில் ஆம் ஆத்மி வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மதுபான வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல வந்து கைது செய்யப்பட்ட இந்த சரத் சந்திர ரெட்டி, அவர் வந்து அந்த அரவிந்த் ஃபார்மசூட்டிகல்ஸ், அவர் வந்து அப்ரூவராக மாறுகிறார். அவர் வந்து அப்ரூவராக மாறிய சில மாதங்களிலே வந்து பிஜேபிக்கு வந்து 5 கோடி ரூபாய் நன்கொடை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தேர்தல் பத்திரம் மூலமாக. அப்போ இது வெளிப்படையாகவே வந்து ஒரு மோசடியாகத்தான் நடக்கிறது. அப்படி வந்து அமலாக்கத்துறை ரொம்ப நேர்மையாக ஒரு இதாக இருக்குதுன்னா, நம்ம பார்த்தா திண்டுக்கல்ல ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை வந்து லஞ்சம் கேட்டான்னு சொல்லி கைது செய்யப்பட்டார் தமிழ்நாடு அரசினால், தமிழ்நாடு காவல்துறையினால் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இது அதனால தான் இப்போ ஏன் வந்து 17 மாதங்கள் வந்து மணீஷ் சிசோடியா வந்து ஜாமீனே கொடுக்காம அவர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணப்படலை அப்படின்னு வந்து ஒரு அவசரத்துக்காக, ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒருவர் வந்து கைது பண்ணுறது அப்படிங்கிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் சொல்லி தான் அந்த கைதுகளும் ரெய்டுகளும் நடக்கிற காரணத்தினால சட்டப்பூர்வமாக அவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவதற்கு ஒன்றுமே இவங்ககிட்ட இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க சொன்ன தொகையே வேற, அதுக்கப்புறம் இன்னொரு தொகையை சொல்கிறாங்க அமலாக்கத்துறை. அப்போ அவங்க நீதிமன்றமே கேட்குது, ஏங்க நீங்கள் முதல்ல வந்து குற்றச்சாட்டு சொல்கிறப்ப இத்தனை கோடி ஊழல் நீங்கள், அதுக்கப்புறம் பார்த்தா இத்தனை கோடி ஊழலுங்கிறீங்களே, ஏன்னா அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு நிலையான ஒரு ஆதாரங்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக. திரு ரமேஷ் சேதுராமன், அரசியல் கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது, அல்லது தொழில் நிறுவனங்களை மிரட்டி தங்களுக்கான வருமானத்தை பெருக்குவதற்காக அமலாக்கத்துறை நடத்தப்படுகிறது, அதை குறிப்பிட்டு தான் இந்த வழக்கிலையும் உச்சநீதிமன்றம் கருத்துக்களை சொல்லியிருக்கு அப்படின்றத முதல் பார்வையாக வச்சுருக்காங்க. இது குறித்தான உங்களுடைய கருத்து? இல்லை, அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க, அமலாக்கத்துறையில் அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது கைது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம போறோம் அப்படின்னாலே அவங்க பொதுவாக இந்த நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னாக்க முகாந்திரம் இல்லாமல் எடுப்பது பிரைமா ஃபேஸின்னு சொல்றோம். இந்த பிரைமா ஃபேஸ் இருக்குன்னா மட்டும்தான் அதுல கைது நடவடிக்கையோ சொத்துக்களை முடக்குவதோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றோம். அதே நேரத்துல இப்ப இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா வந்து இவங்க மேல நடவடிக்கை இடி வந்து ரெய்டு போகுது, உடனே வந்து இவங்க வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல. என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இதுல வந்து பல கேஸ்களை கடந்த காலங்கள்ல பார்த்தது, இப்படி குற்றம் சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே இவங்க வந்து ஒரு சார்பாக நடந்து கொள்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நிறுவனம் அதை வந்து இவங்க சொல்றது என்னன்னா வந்து ஊழல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி இடி வந்து ஒரு ரெய்டு பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் இடி வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல, ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட் பிஜேபி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க ஏன் அதுக்கு சம்பந்தமாக கோர்ட்டுக்கு போலங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு வந்து எலக்ட்ரோ பாண்ட்ல வந்துட்டு அமௌண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னு அவங்க தொழில் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது அவங்க எதுக்காக அதுக்கு அடுத்த கட்ட நடக்க எடுக்க போறாங்க? இல்ல, அவங்க போக வேணாம், எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கலாமே. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்க நீங்க நடவடிக்கை எடுத்தது வந்து இந்த ஊழல் நிறுவனம், அதுக்கப்புறம் ஏன் தொடர் நடவடிக்கைகள் இல்லன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏன் தேர்தல் பத்திரம் கேஸ் போறாங்க? இல்ல, அடுத்த இரண்டாவது முக்கியமானது, சரிங்க எதிர்கட்சியை நோக்கி மட்டும்தான் இந்த இடி நடவடிக்கை இருக்கு, ஆளும் கட்சியை தடுக்க குறித்து எதுவும் இல்லைன்னு சொன்னா என்னுடைய கேள்வி, இந்த எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை நோக்கி எத்தனை கம்ப்ளைண்ட் இடிக்கு கொடுத்துருக்காங்க? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி யாருமே நடவடிக்கை எடுக்கல, அதுக்கான ஆதாரத்தை நீங்க வந்து ஃபார்மலா முறையா தாக்கல் பண்ணுங்க, தாக்கல் பண்ணிட்டு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேளுங்க, நடவடிக்கை எடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போங்க. இத மாதிரியான ப்ரொசீஜர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாமே. கடந்த ஆட்சி காலத்துல 2Gக்கு என்ன நடந்தது, இதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் இருந்தது. இவன் இந்த ஆட்சி காலத்துக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியாக தொடர் சட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதுக்கு ஆண்டு கணக்குல இழுத்தடிக்கப்படுகிறதுங்கிறது வேற இல்ல. அதாவது நேஷனல் ஹெரால்ட்ல நடக்குது, அந்த விஷயங்கள நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இங்க குறிப்பிடுற விஷயம் என்ன அப்படின்னா, அஜித் பவாருக்கு நடந்ததா,
ஸ்வேந்த அதிகாரிக்கு நடந்ததா, அதுவும் ஒரு அவங்களும் ஊழல் செஞ்சுருக்காங்க, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்ற கேள்வி தான் முன்வைக்கப்படுது. இல்ல இவங்க ஊழல்வாதியே இல்ல அப்படின்னு இதே எதிர்கட்சிகள் சொன்னாங்க அவங்க பக்கம் இருக்கும்போது. சர்டிபிகேஷனை கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த பக்கம் வந்தது அதே மாதிரியாக அவர்கள் ஊழல்வாதிகளே இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் மோடி அவர்களும் 70,000 கோடி அவர் மேல ஊழல் இருக்குன்னு சொன்னவர், அதுக்கடுத்து மாறின உடனே அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தவனே அதை பத்தி பேசவே இல்லையே. அதை விட இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்துக்கலாம், நீங்க அவ்வளவு தூரம் டெல்லி வரைக்கும் போக வேணாம். செந்தில் பாலாஜி மேட்டர் எடுத்துக்கங்க. அவரை பத்தி நமது முதல்வர் கூடாத குற்றச்சாட்டுகளே கிடையாது. ஆனா கடைசியில அவருக்கு பாருங்க மினிஸ்டர் ஆக்கி போர்ட்போலியோ கொடுத்து இன்னைக்கு அவர் ஜெயில வச்சிருக்கிறத வந்து ஐயோ ஏன் வச்சிருக்கீங்கிற அளவுக்கு எவ்வளவு பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ அன்று சொன்னது பொய்யா இன்னைக்கு சொல்றது பொய்யாங்கிறதான கேள்வி. அதே நேரத்துல இங்கே முகாந்திரம் இருக்கு அப்படிங்கறதுனால போட்டு சும்மா அப்படியே விடுவிக்க மாட்டோம்னு சொல்லலையே. அவங்க முகாந்திரம் இருக்குன்னா இந்த வந்து நீட்டிப்பை அலோ பண்றாங்க. அப்படி ஒருவேளை அதற்கான முறையான மனுக்களையோ மற்ற விஷயங்களையோ தாக்கல் செய்யவில்லை என்றால், இடி தாக்கல் செய்யலைன்னா கோர்ட்டு கேள்வி கேட்கும். 4 வாட்டி சொல்லலாங்க, முடியாதுங்க. 5வது வாட்டி எப்படி சொல்ல முடியும்? இப்ப இடி கேள்வி கேட்கலாம், ஆனா இடியவே உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது. ஏன் 17 மாதங்கள் ஒருவரை உள்ள வச்சிருந்தீங்க? இல்ல இடி கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதுல வந்து நிச்சயமா கோர்ட்டுக்கு அந்த அதிகாரமும் இருக்கு. இந்த மாதிரியாக ஒருவேளை அவங்க வந்து டிலே பண்ணாங்கன்னா அதை நிச்சயமா கோர்ட்டு கேட்கணும்னு சொல்லுவேன். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இது வரைக்கும் ஏன் கொடுக்கப்படலை அப்படின்னா முகாந்திரம் இருக்காது. அடுத்த கட்டமாக நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு உண்டான நீங்க வந்து எல்லா விஷயங்களும் தாக்கல் பண்ணணும்னா அதை செய்ய வந்து காலதாமதமாகும் போது நிச்சயமாக அதை கோர்ட் கண்டிக்கும். அதுல தவறே கிடையாது. இதை நிச்சயமாக ஈடியோ மத்திய அரசோ இதை செய்ய வேண்டும்ங்கிறது தான் பாயிண்ட். அதாவது ஒருவரை கைது பண்ணி இல்ல சேதுராமன், ஒருவரை கைது பண்ணி 17 மாதங்கள் சிறையில் வச்சிருக்காங்க. நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து வெளியே தப்பித்து போகவோ அல்லது விசாரணைக்கு ஒத்துழைக்கோ மறுக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல, அவர் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்டக்கூடிய ஒரு மதிப்புமிக்க நபர் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஈடியோட ஒரு வேலை தான் குறைவாக இருக்குன்றதை பார்க்க முடியுது இல்லையா? இல்ல பல திருடர்கள் பல இடங்கள்ல வந்து சமூகத்துல வந்து ஒரு அந்தஸ்து மிக்க மரியாதை மிக்க நபர்களா தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பிடிபடும் வரை அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் இங்கேயுமே விவகாரத்தை வந்து நம்ம வந்து அதை மட்டும் வச்சுக்க முடியாது. இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்துல கோர்ட்டு இவர் தவறே செய்யவில்லை, இல்ல அவர் தவறு செய்ததற்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயில் கொடுக்கல. அவங்க பெயில் கொடுத்தது என்னன்னா, இது எலெக்ஷன் டைம், நீங்க வந்து ஏன் அதை நீங்க வந்து அந்த சமயத்தை வந்து நீங்க வந்து கணக்குல எடுத்துக்கல, அவர் சிஎம் இது இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் அந்த பெயிலே கொடுக்கப்பட்டதுங்கிறத பாக்குறோம். அப்போ இது என்ன கேட்கிறோம், அப்போ ஒரு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வரும்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் இடி சரியான முறையில் அதை வந்து நிரூபிக்கவில்லை. அவங்க குற்றம் செய்தவர் அப்படி நிரூபிச்சிருந்தா ஜாமீன் கொடுத்திருக்க மாட்டாங்களே. எல்லாத்தையுமே நிரூபித்து ஒரே வாரத்துல கேஸ முடிக்கணும் அப்படின்னாக்க அப்படி எந்த கேஸுமே நிலுவையில இருக்கு. அப்பதான் ஒரு கேள்வி எழுது இது வந்து எதிர்கட்சிகளை நோக்கி மட்டும்தான் செயல்படுதா அப்படின்ற கேள்வி அங்கதான் வருது. இல்ல நீங்க பாருங்க, பல கேசுகளை இந்த மாதிரி காட்ட முடியும். அதாவது சுப்ரதோ ராய் கேஸ் ஆரம்பிச்சு வரிசையா பல விஜயமலையா கேஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான கேஸ் வரிசையா நீங்க எடுத்துக்கொண்டே போனீங்கன்னா இன்னும் அது நிலுவையில தான் இருக்குங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து நீங்க வந்து ஆண்டு கணக்கா நம்ம சொல்றோம். இது மட்டும் இல்ல, யூபிஏ காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கேசுகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா பெருவாரியான கேசுகள் நிலுவையில இருக்கு. காரணம் என்னன்னா விசாரணையில இருக்குங்க. இதுல வந்து தவறு பண்றவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னா, இந்த மணி லாண்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த பணத்தை வந்து ஏன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு இதுல வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல அந்த பணம் எல்லாம் இல்லை. அப்படிங்கும் போது அதை கிடுகிடுன்னு அவங்களால ரொம்ப சுலபமாக மாற்ற முடியுது. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு, இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப சுலபமா மாத்திட்டு போறாங்க. சோ நீங்க வந்து 4 அக்கௌண்ட் இந்த மாதிரி மாத்தினாங்கன்னா 5வது அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயிலிங் ட்ரேஸா நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு எழுதணும். அவங்களுடைய அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இது இந்த பேங்க் இவ்வளவு கான்பிடென்ஷியாலிட்டி இருக்கு, எங்க நாட்டுல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து அதனால நாங்க ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா
இது எல்லாமே எந்த அளவுக்கு போய் நிக்குதுன்னாக்க, தவறு செய்பவர்கள், குறிப்பா அதுவும் சொல்லணும்னா இந்த பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தவறு செய்தவர்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஓனர் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இடி கிட்ட இருக்கு. அப்ப அவங்களுக்கு காலதாமதம் தானே ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, உங்களுடைய முதல் பார்வையை நான் எடுத்துக்கிறேன். திரு மதிவாணன், எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் நீங்களும் குற்றம் சாட்டினீர்கள், உங்களுடைய கட்சிக்குள் வரும்பொழுது நீங்களும் எதுவும் பேசுவதே இல்லை. ஆக அமலாக்கத்துறை தன்னுடைய வேலை சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறது, அதுக்கு காலதாமதம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேதுராமன் சொல்கிறாரு. இதுவும் நேற்று வழங்கப்பட்ட இந்த ஜாமீன் குறித்தான உச்சநீதிமன்ற கருத்துக்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து மோடிக்கு முன் மோடிக்கு பின்னு சொல்லி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையே பார்க்கணும். ஏன்னா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்புகளும் வந்து சரியாக செயல்பட்டதாக தெரியல. நீங்கள் 1959 ஆரம்பிக்கப்படுற இந்த அமலாக்கத்துறை வந்து அதுக்கப்புறம் பல்வேறு பரிணாம வளர்ச்சி பெறுது. 56 ஓகேங்களா, 56. இந்த பரிணாம வளர்ச்சியில் மொத்த வழக்கு பார்த்திங்கன்னா 5906 வழக்குகள். கைது செய்யப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா 513 பேர். இதில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது 1142 வழக்குகளில். நீதிமன்ற விசாரணை வந்து 25. இதில் தண்டனை அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகள் பார்த்திங்கன்னா 24 பேர். தண்டனை அதில் பெற்ற 24 வழக்கில் இது பண்ணியிருக்காங்க. தண்டனை பெற்றவர்கள் மொத்தம் 45 பேர். அப்படின்னு பார்த்தா இதோட ரேஷியோ வந்து 0.1% கூட இல்லை. இதுதான். இதுவே மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பிரித்து பார்க்கணுன்னு நினச்சோம்னு வச்சிங்களேன், 2004 to 2014 மொத்தம் 112 ரெய்டு நடந்திருக்கு. அதுவே 2014 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2912 ரெய்டு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 26% வந்து 26 மடங்கு வந்து ரெய்டு அதிகமாக பண்ணியிருக்காரு. அப்போ இதை நம்ம வந்து இப்படி பார்க்க முடியாதா? எப்படி ஒரு பொருளாதார குற்றம் புரியறவங்களை வந்து அதிகமான ஒரு வழக்குகள் போட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்க முடியாதா? இதுதான் இந்த நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் அடுத்தது. இது வந்து இந்த 2014 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 எதிர்க்கட்சியில் இருந்தவங்களை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த 25 பேரில் பார்த்தீங்கன்னா, அதாவது கட்சி மாறின 25 பேர் நான் சொல்கிறேன், மொத்தமாக கணக்கு போட்டால் 95% பேர் மேலே பண்ணியிருக்காங்க. 112 பேர் மேலே ரெய்ட் பண்ணியிருக்காங்க. 25 பேர் மேலே வழக்கு போடுறாங்க. அந்த 25 பேரில் கட்சி மாறிடுறாங்க, பிஜேபிக்கு போயிடுறாங்க. பிஜேபிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் வழக்கு வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. 20 பேருக்கு வந்து வழக்கே நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த பட்டியல் தான் அண்ணன் சுகாதார சொன்னார். அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெருசாக போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நோக்கம் என்னன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நோக்கம்னு வரும்போது மதிவாணன் சொல்றதை பார்க்கும்பொழுது மணீஷ் சிசோடியால ஆரம்பிச்சு நீங்க கவிதா வரைக்கும் கைது பண்ணி வச்சிருக்கிறது பாஜக பக்கம் இழுப்பதற்காக தான் அப்படின்னு சொல்றீங்களா? செந்தில் பாலாஜி இல்லை, வெளிப்படையாக எல்லாருமே சொன்னது தானே. இப்போ பிஜேபி போய் சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ன சொன்னார், நான் பிஜேபிக்கு வந்துட்டேன், இனிமேல் எனக்கு ஈடி மேலே பயம் இல்லைன்னு சொன்னாரா சொல்லலையா? பொதுவெளியில் முதல் நாள் அஜித் பவாரை பற்றி இதே மோடி பேசினாரா இல்லையா? மறுநாள் அவர் கட்சி மாறினவனா அவர் துணை முதலமைச்சர் கொடுத்த உடனே அதை பற்றி விட்டுட்டீங்களா இல்லையா? நீங்கள் ஒருத்தர் 2 பேரா? யார்? அஜித் பவாரில் இருந்து, அசேன் முஷ்ரிப்லேருந்து, ரகுவர் தாஸ்லேருந்து, சஜன் புஜ்வால்லேருந்து, நாராயண் ராணிலேருந்து, எமன் பிஸ்வாஸ்லேருந்து, சுவேந்த அதிகாரிலேருந்து யார் மேலே இல்லை? எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது. உங்கள் பக்கம் சாஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விட்டுறீங்க. இன்றைக்கி அமலாக்கத்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற இடத்த தான் சேதுராமன் சொல்கிறேன். நான் தெளிவாக சொன்னேன். 3 பேர் வழக்கே முடிச்சிட்டிங்க, 20 பேர் பெண்டிங்கில் போட்டிங்களே. மற்றதெல்லாம் வந்து வேக வேகமாக இப்போ நேற்று உச்சநீதிமன்றம் 18 மாதம் ஒருத்தர் சிறையில் வைக்கிறீங்கன்னா அதோட நோக்கம் என்ன? தனி மனித உரிமையே பாதிக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? வழக்கு முடியுன்ற நம்பிக்கையில் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் உள்ளே வச்சுருக்க முடியும் ஜெயிலில்? ஒரு தனி மனிதனுடைய மொத்தத்தையுமே நீங்கள் பறிக்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? பிஜேபி மோடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை, சிபிஐ, சரி சிபிஐ வழக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. 2014 2022 பார்த்தீங்கன்னா 124 வழக்கு, அதில் 118 பேர் எதிர்கட்சி சார்ந்தவங்க தான். அப்போ நீங்கள் சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இடி இந்த 3ஐயும் யாருக்காக பயன்படுத்துறீங்கன்னா, உங்கள் சித்தாந்த கொள்கை உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே தவிர இந்த நாட்டை நல்வழிப்படுத்தணுன்றதுக்காகலாம் நீங்கள் பணத்தில் இது முதல்ல தெளிவாயிடும். நீங்கள் பிஎம்எல்ஏ ஆக்ட் அதுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா 2005 2023 மொத்தமாக 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் கணக்கு போட்டிங்கன்னா 4700 வழக்கு. இதில் 2017 2022 வரட்டுமே பார்த்தீங்கன்னா 2186 வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இதில் 96% பேர் வந்து எதிர்கட்சி சார்ந்தவங்க தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சதவீதமாக சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் செய்கிற எல்லாமே யாருக்கு எதிராக செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, யாராவது பேசுனாங்கன்னா அவங்களே நீங்கள் கைது பண்ணி ஜெயிலில் போடணுன்ட்டு. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் எல்லாரையுமே கொட்டியிருக்கு. உயர்நீதிமன்றத்திலேருந்து, அமலாக்கத்துறையிலேருந்து, ஒன்றிய அரசுக்கு சேர்ந்து கொட்டு தான் இது. நாங்கள் இல்லை, நாங்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, உங்களுக்கும் சேர்ந்து தான் கொட்டு. நீங்கள் யாருக்கு எதிராக பயன்படுத்துறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். நாங்கள் மதுபானம் விற்கலன்ற டெல்லி மாநில அரசாங்கம் ஒன்று முடிவு பண்ணுதுன்னு வச்சிங்களேன். அவங்க ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வந்தால் அந்த சட்டத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அமலாக்கத்துறை செய்துன்னா அதோட நோக்கம் என்ன? நீங்கள் சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தேர்தல் நோட்டிஃபிகேஷன் விடுற நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணதுக்கான காரணம் என்ன? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் செல்வாக்காக இருக்கார், பஞ்சாபில் செல்வாக்காக இருக்காருன்ற காரணம் தானே. அப்போ வேறு எதுக்காக நீங்கள் அந்த நேரத்தில் பண்ணீங்க? அப்போ உச்சநீதிமன்றம் 21 நாள் அவருக்கு பெயில் கொடுக்குது. அதோட நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் தனி மனித உரிமையை முழுசாக மீறுறீங்க. அப்போ மீறும்போது உச்சநீதிமன்றம் தான் கடைசி. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பல வழக்கு நான் சொல்கிறேன். நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வகுப்போட விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஹிஜாப் விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது கூட என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பொட்டு திலகெல்லாம் வைக்க விடாதுன்னு சொல்லுவீங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை இருக்குல்ல, நீங்கள் ஏன் அதிலலாம் தலையிடுறீங்கன்றத ஒரு வரைக்கும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தெளிவாக பார்த்துட்டு இருக்கு. ஸோ இனி இவங்க மாற்றிக்கினாங்களா நல்லது, இல்லைன்னா காலம் மாறி போச்சிருக்கு. ஒரு பேரில் சொன்னாங்கல்ல 240 பேர் என்ன பண்ண போகிறாங்க, எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக என்ன பண்ணா, நேற்று வகுப்பு போர்டு சட்டம் இன்றைக்கி ஜேபிசிக்கு போயிருக்குதுன்னா அதுதான் அதோட பலம். இனி உங்கள் இஷ்டத்தில் ஆட முடியாது. இன்றைக்கி வயநாட்டில் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் என்ன பேசுகிறார் மோடி அவர்கள், நாம் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொன்னார். மோடிக்கா கேரண்டின்னு பிரச்சாரம் பண்ண மோடி இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நாமெல்லாம் இதில் கலந்துக்கணும், நாமெல்லாம் இதில் பங்கு கொள்ளணுன்றார். நம்ம இது வரைக்கும் மோடி இந்த 11 வருஷத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி நாங்கள் பார்க்கவே இல்லையே. குஜராத் முதலமைச்சராக பேசும்போது நாங்கள் பார்த்தது இல்லையே. இன்றைக்கி எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, சட்டம் சரியாக இருக்குதுன்னு சொன்னால் மோடி நிச்சயமாக அமைதியாக இருப்பார். நீங்கள் அமலாக்கத்துறை, இடி, இன்கம் டேக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே மோடியோட கைப்பாவையாக தான் செயல்படுறதை தவிர வேறு எதுவுமே செயல்படாது. திரு நித்யானந்தம், இந்த 3 அமைப்புகளும் கைப்பாவையாக தான் செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, இடி தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபடுவதாக தான் இதை பார்க்க முடியுது. ஏன்னா அவருடைய கைது நடவடிக்கை, அவங்க யார் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, இந்த லிஸ்ட் எடுக்கும்போது இடி அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை தான் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு நகருது அப்படின்ற ஒரு தெளிவான குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் வணக்கம். அமலாக்கத்துறை ஒரு சுதந்திரமான அமைப்பு. நீங்கள் கூறுவதைப் போல அல்லது இவர்கள் குற்றம் சாட்டியதைப் போல அரசு தன்னுடைய அதிகாரத்தை அதிலே நுழைக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள் என்றால் அமலாக்கத்துறை தனியாக செயல்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, தனியாக செயல்படவே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கு சொல்லும் பொழுது சிசோடியா அவர்கள் 17 மாதம் சிறையில் இருந்தார், இன்றைக்கு விடுவிக்கப்பட்டு விட்டார், பெயிலில் விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. அவர் குற்றமற்றவர்னு விடுதலை பண்ணல, அவர் வெறும் ஜாமீன் கொடுத்து வெளியே விடலை, நிபந்தனை ஜாமீனில் வெளியே விட்டுருக்காங்க. அந்த நிபந்தனை என்ன சொல்லியிருக்காங்க? 10 லட்ச ரூபா கட்டணும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும். அப்போ அமலாக்கத்துறை இவர் வெளிநாட்டுக்கு ஓடிவிடுவார் என்று சொல்வதும் அங்கே கோர்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா இல்லையா? இல்லை, கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, அவருடைய அலுவல் பணிகளை மேற்கொள்ளலாம், அவருடைய வேலையை செய்யலாம், அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, அவர் சமூகத்தில் மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அவர் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவார், சாட்சியில் கலந்துக்கிறாங்க, அப்போ உச்சநீதிமன்றம் உள்ளே வேண்டாம்னு சொல்லி ஒரு அமைச்சர் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவாரா என்று கேட்கும்போது கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்கு. அதோட அர்த்தம் என்ன? எதுக்காக பாஸ்போர்ட் ஒப்படைக்கணும்? பாஸ்போர்ட் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாதான் அவர் மேலே நம்ம டவுட் பண்ணலாம். அவர் கொடுக்குறேன்னு தானே சொல்றாங்க. கோர்ட்டு சம்மன் இல்லாமல் எதுக்குங்க பாஸ்போர்ட்டை கேட்குது? சந்தேகம் இல்லாமல் ஏன் பாஸ்போர்ட் கேட்குது? மதிவன் குறிப்பிட்டீங்க. அதாவது பெயில் கொடுக்கறதுன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க சொல்லியிருக்காங்கல்ல. அண்ணன் சொல்கிற மாதிரி தப்பித்து போன, அதாவது அந்த ப்ரொசீஜர் பெயில் ப்ரொசீஜருக்குன்னு ஒரு கண்டிஷன், அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அண்ணன் சொல்கிற மாதிரி தப்பிச்சு போயிட்டு வர அதனால் பண்ணுங்கிறதுலாம் அதோட அர்த்தம் இல்லை. சரி, முடிஞ்சதுங்களா? குற்றவாளிகள்கிட்ட, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு காரணமே இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்களா, நடைமுறை. இந்த நடைமுறைக்கான பின்னணி என்ன? அவர்கள் ஓடி போய் விடுவார்கள் என்று தானேங்க பின்னணி, அடிப்படையாக தானேங்க.
இல்லை, இதுக்கு முன்னாடி ஓடி போனவங்க எல்லாருமே அனுப்பி விட்டது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா? அனுப்பிவிட்டது யாருன்னு இல்லை, ஓடி போனவங்க எல்லாம் காசு கொடுத்தது யார், அவங்கள பாதுகாப்பாக போகிறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொடுத்திருப்பது யார் என்பது நமக்கு தெரியும். நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்துவிட்டு தான் சென்றிருக்காங்கன்றதை நம்ம அதனால் பார்க்க முடியும். அவங்க வந்து எந்த அளவுக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் தான் அவர்களுக்கு அத்தனையும் வங்கியிலிருந்து கொடுத்துருக்கிறார்கள். ஒரே ஒரு தொலைபேசியில் சிதம்பரம் தான் கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே தெரியுது, எல்லாம் ஓப்பனாக பேசுகிறாங்க. அதனால் அந்த விஷயத்தை விடுங்க. நீங்கள் அந்த கட்சி சார்ந்து யாரும் வரல, அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இன்றைக்கு அமலாக்கத்துறை சொன்னேன், அதை விட்டுடுங்க. அதாவது 9ஆம் தேதி அதாவது ஜாமீன் கொடுத்துருக்கு. 10 லட்சமும் பாஸ்போர்ட்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும். முக்கியமான கோப்புகளில் அவர் கையெழுத்து போடக்கூடாது. அவர் இல்லை, எல்லா வேலையும் செய்யலாம் நீங்களும் சொல்கிறீங்க. முக்கியமான கோப்புகளில் அவர் வந்து கொள்கை ரீதியான கோப்புகள் கையெழுத்து போடக்கூடாது. மிக தெளிவாக கோர்ட் சொல்லியிருக்கு. இல்லை, அவர் வந்து இப்போதைக்கு துணை முதலமைச்சராக இருந்து பதவி விலகினவர். அதனால் இப்போ அவர் உள்ளே போய் அவருக்கான அதிகாரங்கள் கொடுக்கும்போது அதை செயல்படுத்த முடியும். துணை முதல்வராக இருந்தாலும் கூட முடியாது. ஏன்னா கெஜ்ரிவாலுக்கே கொடுக்கல, அவங்க முதல்வருக்கே கொடுக்கல. ரெண்டாவது கெஜ்ரிவால் அவர்களுக்கு விடுதலை செய்தார்கள், கைது செய்தது தவறு என்ற எண்ணம் இங்கே வைக்கப்பட்டது. மிக தெளிவாக ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் ஒரு மாநில முதல்வராகவும் கெஜ்ரிவால் இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு உரிமை இருக்கிறது, அவருடைய கட்சிக்காக அவருடைய பணி இருக்கிறது. எனவே அவர் பரப்புரைக்கு செல்லலாம். தேர்தல் முடிந்தவுடனே, அதாவது பரப்புரை காலம் முடிந்த அடுத்த நாள், தேர்தல் நாளில் கூட கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் அவர் வந்து நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும். அவர்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தது, அவர் எங்கேயுமே தப்பிச்சே போகலை. நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன், அவரே போய் தான் சரணடைய நடத்திக்காரல. அவங்க கொடுத்த 21 நாள் நேரத்தில் ஏன் அது வந்து நிபந்தனை இல்லாமல் கொடுக்கலாம் இல்லையா? எதுக்கு தேர்தல்? இது வந்து ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. பரப்புரை வரைக்கும் தான் கொடுக்கணும், ஏதாவது வழிமுறை இருக்கா? அது அன்னைக்கான தேவையா இருந்திருக்கு இல்லையா? நீதிமன்றங்கள் அவங்க என்ன மாண்புமை நீதிமன்றமும் நீதிபதிகளும் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான். அப்படி முடிவு செய்தது தான் இவர் தேர்தல் அன்றைக்கு கூட வெளியே இருக்கக்கூடாது, உடனடியாக வந்து சரணடைய வேண்டும் என்ற அளவில் தான் சொன்னார்கள். அடுத்த நாளே வந்து சரணடைய பரப்புரைக்காக மட்டுமே தான் அவர் வெளியே அனுப்பப்பட்டார். இன்றைக்கு மீண்டும் உள்ளே தான் இருக்கிறார். அவருடைய ஜாமீன் மறுக்கப்பட்டு வருகிறது. அதனால் கெஜ்ரிவால் ஏதோ வெளியே வந்துட்ட மாதிரியும் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரியெல்லாம் வேண்டாம். கோர்ட்டில் இன்றைக்கும் 17 மாதம் ஆயும் கூட ஜாமீன் கொடுத்தது நிபந்தனையின் பேரில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வழக்கு நிலுவையில் நின்று கொண்டிருக்கிறது, விசாரணையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருள். அவர் விடுதலை செய்யப்படவில்லை என்பதுதான் பொருள். அதான் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, விரைவான விசாரணை மற்றும் சுதந்திரத்துக்கான உரிமை புனிதமானவை, அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதனால தான் கொடுத்துருக்கோம். நீதிமன்றம் அதனுடைய கருத்தை சொல்லியிருக்கு. எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது, எத்தனை வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? இன்றைக்கு அதைத்தான் அவரும் கேட்குறாரு. ஈடு எத்தனை வழக்குகளை போய் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றதே அவர் கேட்குறாரு. அவங்க அரசு செய்ய வேண்டியது இருக்கட்டும், நீதிமன்றம் செய்ய வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு சிறையில் குற்றமற்றவர்கள் கூட விசாரணை இல்லாமல் எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். தமிழகத்திலே எடுத்துக்கோங்க, எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க. ஏன் அப்படி? அது யாருடைய குற்றம்? நீதிமன்றத்தினுடைய குற்றம். ஆக நீதிமன்றம் அப்படி செய்யுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த சிஸ்டம் இருக்கிறது. இந்த நம்முடைய வழிமுறை ஈடு செய்யக்கூடியதும் நீதிமன்றம் செய்யக்கூடியது ஒரே இதுதான் அப்படின்றீங்களா? எல்லாம் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோதான் அவங்க லிமிட்டேஷன்ஸ், அவங்களுக்கு எல்லை அவ்வளோதான் இருக்குது. அந்த அளவு தான் அவங்க செய்ய முடியும். காலமும் எல்லையும் அவ்வளோதான் இருக்குது. போராது, இத்தனை மக்களுக்கு இந்த நீதிபதிகள் போராது, நீதிமன்றங்கள் போராது. அது மெதுவாகத்தான் நடக்கும். எத்தனையோ ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்கள், இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, இந்த பெயில் கோர்ட் இன்னொரு கருத்து சொல்லியிருக்கு. எல்லாவற்றை காட்டிலும் பெயில் தான் முதன்மையானது, சிறை அல்ல. அதற்கு பிறகுதான் சிறை இல்லை. நீதிமன்றம் சொன்னது மனுதாரரின் விரைவான நீதிக்கான உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. ஈடி வந்து ரொம்ப ஸ்லோவாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்று அவரை குற்றம் சொல்லுங்க, இல்லை குற்றம் இல்லைன்னா வெளியே வாங்க. வேகப்படுத்துங்கன்னு அவங்க கோரிக்கை வைக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீதிமன்றம் பொதுவாக சொல்வது என்று சொன்னால் பெயில் ஃபர்ஸ்ட், பெயிலுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவன் குற்றம் சாட்டப்பட்டவன் தான், எனவே அவருக்கு பெயில் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் சிறை என்பது வருகிறது. இங்கே வந்து குற்றவாளிகள் என்று கருதப்படக்கூடியவர்கள் மேல் பிரிமா ஃபேசி சொன்னார் பார்த்தீங்களா, அடிப்படை ஆதாரங்கள் ஏதேனும் இருக்குமானால் அதை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களே. ஆனால் அந்த அடிப்படை ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது யார்? அதான் இப்போ கேள்வி. அப்படி கொடுக்கணும்னா 17 மாதம் உள்ளே இருக்கிறதுக்கு எப்படி நீதிபதி அனுமதிச்சாங்க?
அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. யார் கேட்கணும்? 17 மாதங்கள் எதுக்கு அவரை வந்து விட்டுருக்கீங்க, அவருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடியது செயல், அதனால ஜாமீன் கொடுக்குறோம். ஆமாங்க, இந்த 17 மாதமும் ஜாமீன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருது? ஈடி கேட்கலாம் வேணும் எங்களுக்குன்னு. ஜாமீன் அவங்க நீதிபதிகள் இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்து சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணி மணி சிசோடியாவும் எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும், எல்லாமே அவர் கேட்டுட்டு தான் இருந்தார். அப்பெல்லாம் நீதிமன்றம் எதுவும் சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், அரசாங்கம் ஏன் இவ்வளவு நீட்டித்து செல்லுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது, அமலாக்கத்துறை சரியான அடிப்படை ஆதாரங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவ்வளவு காலம் அவகாசம் ஏன் கோர்ட்டு கொடுத்தது, நீதிமன்றம் கொடுத்தது என்ற கேள்வி பின்னாடியே வருது இல்லையா? சரி, அதற்கான பதில் என்ன? கோர்ட் அவமதிப்பா? சரி, உங்களோட முதல் பார்வை எடுத்து. அதனால் அப்படி இருக்கு. அதே மட்டும் இல்லை, இதில் என்ன சிறப்பு தன்மைன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த பெயிலுங்கிறது அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான். சாதாரண குற்றம் செய்பவர்களுக்கெல்லாம் பெயில் கொடுக்கறதில்ல, அவங்க சிறையில் தள்ளிடுறாங்க. இந்த நாட்டில் எப்படி இருக்கு பாருங்க, அரசியல்வாதிக்குள்ள சலுகை கட்சி வேறுபாடு இல்லாமல் இருக்கு. நித்யானந்தம் அவர்கள் சரியா சொன்னீங்க, குற்றம் புரிந்தவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள், அது உண்மையான விஷயம் தான். ஆமா, இங்க குற்றமே நிரூபிக்கப்படவில்லை அப்படின்றதா கேள்வி. உங்க முதல் பார்வை எடுத்துக்கிறேன். இல்லாதவங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் குற்றம் புரிந்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே. நீங்க அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ராவே போயிட்டீங்க. இன்னைக்கு வந்து முதல் பார்வை நம்ம தொடர்ந்து பேசலாம். ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கூட இன்னும் எத்தனை காலம் பெயில் இருக்க போறாங்கன்னு தெரியல. சரி, அது தொடர்ந்து தான் இருக்கிறாங்க. அது வந்து நீதிமன்றம் இருக்கு, அதை அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம இந்த இதுக்கு பார்க்கலாம். நீதிமன்றம் தான் பார்த்தது. உங்களை சொல்றேன். திரு சேரலாதன், நேற்றைய தினம் திரு மணி சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பல கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இந்த கேள்விகள் மற்றும் இந்த ஜாமீனுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க? இது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இது அரசியல் காரணத்தால் புனையப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை வச்சு ஒரு வழக்கு, அந்த வழக்கை வச்சு ஒரு சிறை தண்டனை. நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, எவ்வளோ பெரிய ஊழல், ரஃபேல் ஊழல், அது சுட்டி காட்டியது. அது ஏன் அந்த ஈடி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதையே அந்த ஈடி எடுத்துக்கல? ஏன்னா ஒரு சர்வபல அதிகாரத்தோடு ஈடியையும் சிபிஐயையும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கிற இந்த ஒன்றிய அரசாங்கம், இதுதான் காரணம். தனக்கு மட்டும் சாதகமாக இருக்கணும், மற்ற எதிர்கட்சிகளை அழிக்கணும். குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சி வளர்ந்து வர கட்சி. ஒரே 10 ஆண்டுகளில் 2 மாநிலத்தை ஆட்சி செய்கிறது. அவர்கள் இந்த நாட்டில் இந்த 2 ஸ்டேட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ரெசிவாக ஒரு திட்டங்களை வகுத்து கொண்டு போகிறாங்க. இந்த மதுபான ஊழலை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுபான ஊழல்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களே, இது எப்படி புனையப்பட்டது? ஒரு சிக்கலான ஒரு புனையப்பட்ட வழக்கு இது. அதில் பிஎம்எல்ஏ, அதில் வேறு அவங்க எதுலேயுமே அதில் ஒரு இது எங்கேயாச்சும் ₹1 கண்டுபிடிக்கப்பட்டதா? இல்ல, இந்த உங்களுக்கு வசதியான ஒரு விடுதியில் தங்கியிருந்தாரு, அந்த அளவுக்குலாம் எடுத்து போய் ஈடி கொடுக்குறாங்க இல்லையா? ஈடி கொடுக்குறாங்க. வசதியான கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ₹1,00,000 கோட்டை போட்டுட்டு போகிறார், வசதியான இது. அது எங்கேருந்து வருதான்? அதை கேட்க விரும்புகிறேன் நான். காஸ்டியூம் ஒரு நாளைக்கு ₹20,00,000. அது ஒரு பிரதம மந்திரி இல்லை, பிரதம மந்திரிக்கு எவ்வளோ சம்பளம் வருது? அவ்வளோதானே சம்பளம் வருது. அதுக்கு மேலே ஏதாச்சும் வருதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தா 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவாகுது. ஒரு சாமானிய மனிதன் கட்சி சாமானியமாக இருக்கான், நாட்டு மக்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்டில் பள்ளிக்கூடத்தை பாருங்கள். 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது, இப்போ போய் சுதந்திரமாகி கூட பள்ளிக்கூடங்கள் இன்ன வரைக்கும் கூட இந்த நாட்டில் பல்வேறு பகுதிகளில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி டெல்லியை ஒரு முதன்மையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் ஒன்றிய அரசு, பாஜக அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்சி இருந்தால் இன்னும் வளர்ச்சியில் இவ்வளோ அழகான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டால் நம்ம வந்து இங்கே காலியாயிருவோம். பாஜக கட்சி என்ன நினைக்குதுன்னா, அடுத்த இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா ஏஏபி தான் வரும்ன்றது அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா 10 வருஷத்தில் இவங்க சுதந்திரம் பெற்று இவ்வளோ பெரிய 86லேருந்து 50 வருஷம் பண்ண பிறகு தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 10 வருஷம் கட்சி ஆரம்பித்ததுலேயே 2 ஸ்டேட்டில் வராங்கன்னா இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். அதுவும் இவங்க வாக்கி வங்கிகள் அல்லாமல் மற்ற கட்சிகள் வாக்கி வங்கிகளையும் நாங்கள் எடுக்கிறதுனால இவங்களுக்கு கடினமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் வந்து அரசியல்
எங்கள் 4 தலைவர்களை இவங்க இன்ன வரைக்கும் குற்றப்பத்திரிகை இவங்க தாக்கல் செய்தாங்களா? ஏன் தாக்கல் செய்யலை? ஏன் அந்த ஈடிக்கு அந்த இது இல்லையா? இல்ல அந்த விரிவான விசாரணைக்காக என்ன விரிவான விசாரணை? இந்த நாட்டு மக்கள் அவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர், அந்த கேபினெட்டில் டெப்டி சீஃப் மினிஸ்டர், அதாவது எல்லாமே 4 பேரும் ஒரு முக்கிய தலைவர்கள். அவங்கள கொண்டு போய்ட்டு நீங்கள் உள்ள வச்சுருந்தீங்க. ஏன்னா அந்த கட்சியை வீக்கன் பண்ணணும், அந்த கட்சியை ஒரேடியாக ஒழிச்சிடணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வேறு யாரும் த்ரெட்டு கிடையாது, நாங்கள் தான் இவங்களுக்கு த்ரெட்டு. அந்த த்ரெட்டுன்னு ஒரு காரணமாக தான் இன்றைக்கி பாஜக அரசு இந்த ஆம் ஆத்மி கட்சியை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று எங்கள் மீது இந்த மாதிரி ஒரு ஆத்திரமான அதுவும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. இன்ன வரைக்கும் ₹1 இவங்க கண்டுபிடிச்சி இங்கிருந்து பணம் பரிவர்த்தனை நடந்தது, டிரான்சாக்ஷன் நடந்தது, இந்த இடத்துல பிடிப்பட்டது. சார், இங்கே ஒரு குற்றவாளி, பாலியல் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர் எங்கள் கர்நாடகத்தில், இவருடைய கட்சி அலைஸ் யார், அவர் இங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அவர் ஓடி போயிட்டு அங்கேருந்து கொண்டு வரது எந்த நாட்டில் இருக்கிறது தெரியும், எல்லாம் இவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு. தோற்று போகிறாரு, எதில் எலெக்ஷன்லேயும் தோற்று போகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதே கர்நாடக மாநிலத்தில் கட்டுக்கட்டாக இவங்களுடைய கட்சியின் தலைவர் வீட்டிலிருந்து பிடிப்பட்டது. அது என்னாச்சு? நாங்கள் ஏன் கேட்க விரும்புகிறோன்னா, அதெல்லாம் ஈடிக்கு தெரியாதா? கட்டுக்கட்டாக பணம் வந்தது. இப்படி தான் இவங்க மற்ற கட்சிகளை, எதிர்கட்சிகளை அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில். அதனால தான் மக்கள் இந்த முறை 420 440 நாங்கள் வருவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி 240 வந்திருக்காங்க. அதுவும் எந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் விழும் என்று இவர்களுக்கே தெரியாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அரசியல் காரணங்களாக இருக்கக்கூடிய விஷயமா நீங்கள் சொல்லியாச்சு. ஒரு அமலாக்கத்துறை செய்யக்கூடிய விஷயங்களை அவர்கள் சுட்டி காட்டியிருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருங்க சுட்டி காட்டுவாங்க சார். அவருக்கு ஈவன் அமலாக்க பிரிவை கட்டுக்குள் வைத்திருக்கிறது உள்துறை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அமலாக்கத்துறையே அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கும் அதிகாரிகள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க அண்டரில் இருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பல அதிகாரிகள், பல நேர்மையான அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்க ஒரு நாள் வரும், இந்த பாஜக அரசாங்கம் விழும். அப்பொழுது இவர்கள் என்னென்ன ஊழல் செய்தார்களெல்லாம் வெளிவரும். அப்போது நியாயமான ஒரு விசாரணை வரும். அந்த விசாரணையில் அனைவரும் இவர்களும் சிறைக்கு செல்வார்கள். சிறையில் இருந்து மீண்டு வர மாட்டார்கள். திரு ரமேஷ் சேதுராமன், தொடர்ச்சியாக ஈடிக்கே பல அழுத்தங்கள் கொடுக்கப்படுது, அதனால தான் அவங்களால சரியாக வேலை செய்ய முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி வழக்கையும் எடுத்துக்கொள்ளும்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு 15 நிமிஷம் ஆகுமா அவங்கக்கிட்ட, சரியான முறையில் பதில் கிடைக்காதா அப்படின்றத மறுபடியும் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை கிட்ட கேள்வியாக கேட்டது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் அமலாக்கத்துறை பக்கமாக அவர்கள் சொல்வது போல ஒரே ஒரு சார்பாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. முற்றிலுமாக இதை எல்லாம் சரி செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, இப்ப இவங்களோட இன்னெஃபிஷியன்சி இருக்குன்னா அந்த காரணத்தினால அரசின் சார்பாக செயல்படுறாங்கன்னு, ஒரு குறிப்பிட்ட கட்சியின் சார்பாக செயல்படுறாங்கன்னு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிறது இல்லையா? அதுக்காகவே பாஜக அரசு இதை சரி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளை எடுக்கணுங்கிறது பாயிண்ட். 2வது விஷயம், இவர் சொல்றாரு சகோதரர் ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து யார் மணிஷ் சிசோடியாவுக்கோ இல்லைன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ பொருள் கொடுக்கும். ஆனா உண்மை நிலவரம் என்னங்கிறது சிந்திப்பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உண்மை நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் எப்படி இவர் மேல குற்றச்சாட்டு வைத்தது, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல, அரவிந்த் கெஜ்ரிவால் ஷீலா தீட்சித் உட்பட்ட தலைவர்கள் மேல எப்படியெல்லாம் குற்றச்சாட்டு வைத்தாங்கிறதையும் பாக்குறோம். இந்த காமன்வெல்த் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் இன்னைக்கு இவர்கள் எல்லாம் ஒன்று கூடிக்கொண்டு என்னவோ எல்லோரும் உத்தமர்கள் போல மாறி மாறி பேசுவதுங்கிறது சரியா இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இவங்க உத்தமர் போல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதை தவிர்த்து அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதா கேள்வி. இல்ல, அதைத்தான் சொன்னேன் ஆரம்பமே. என்ன சொன்ன உங்களுக்கு, அமலாக்கத்துறை இந்த மாதிரியாக
தாமதங்கள் ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தெளிவான முறையான வாதங்களை வந்து நீதிமன்றத்தில் வைக்க வேண்டும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஐயா நித்யானந்தம் அவர்கள் சொன்னது போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல முகாந்திரம் இல்லாமல் இருந்தாலோ மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னாக்க நிச்சயமா கோர்ட் வந்து இவங்களுக்கான ஒரு ஜாமீன் விஷயத்தை பரிசீலிக்கிறது. அதுக்காக அவங்களை நாங்க விடுவிக்கிறோம்னு சொல்லல. எங்கேயுமே இவங்க மேல வந்து குற்றச்சாட்டை நிரூபிக்கப்படல, இதுக்கான போதிய ஆதாரங்கள் இல்லை, அதனால விடுவிக்கிறோம்னு சொல்லல. இல்ல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஜாமீன்ல விடுறதுக்கான காரணமா அவங்க சொல்றது 17 மாதங்களாக இடியோட செயல்பாடு சரியில்லை, அவங்க ஒரு எந்த ஒரு ஆதாரத்தையும் எடுத்து வைக்கலன்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. இல்ல அதைத்தான் சொல்றேன் திரும்பவும். இல்ல இடி இல்ல நம்ம எளிதா கடந்து போயிட முடியல, இடி இன்னும் சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு. இல்ல கடந்து போறதுன்னா என்னங்க, ஏதாவது யார் செய்தாலும் தவறு தானே. எந்த இடத்துல ஒரு லாப்ஸ் இருந்தாலும் நம்ம அதை வந்து கண்டிக்க தானே செய்யணுங்கிறதா என்னுடைய பாயிண்ட். ஒரே ஒரு நிமிடம் சேரலாதன் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி தான் கவிதா இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல இந்த சேரலாதன் கேள்விக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லிடலாம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இடியே கேட்குறாங்க, இடியே கோர்ட்டு கேட்குது, ஏங்க நீங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க, நீங்கள் என்னென்ன புலன் விசாரணை செஞ்சீங்க கொண்டு வாங்கன்னா எங்களுக்கு டைம் வேணும். ஒரு முக்கியமான நபர்களை விசாரிக்கும்போது ஒரு 17 மாத காலம் நீங்கள் தாமதிக்கலாமா? ஒரு முக்கியமான நபர், முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர்னு இல்லை, அதை வந்து ஒரு நாட்டையே வழிநடத்தி கொண்டு டெல்லி ஒரு மாநிலத்தை வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு கட்சியின் தலைவரை, சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஏன் அதை விசாரிக்க முடியாதா? அதை துரிதப்படுத்த முடியாதா? அதெல்லாம் பண்ணாமல் வேணும்னு இன்ன வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை. நீங்கள் சரி சொல்லுங்க. இல்ல இது பதில் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சகோதரர். நானே குற்றச்சாட்டு பாஜக என்னன்னா, ராகுல் காந்தியோட ஃபாரின் சிட்டிசன்ஷிப்ங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதை வந்து பார்லிமெண்டரி எத்திக்ஸ் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. ஆனா இந்த கோப்புகள் இன்னும் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இதுலதான் இருக்கு, பிரதமருக்கு இதுலதான் வருது. இதெல்லாம் இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுவும் வந்து இதுக்கான முறையான ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டு கொடுக்க. ஒருவேளை ராகுல் பாஜகவுக்கு வரலன்னு சொல்லிட்டாரோ? இல்ல அதான் நடவடிக்கை எடுக்கல, ஒருவேளை வரேன்னு சொல்லிட்டாரோன்னு எனக்கு தோணுது. அதனால நடவடிக்கை எடுக்கலையோ அடுத்த, ஏன்னா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இதே மாதிரிதான் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விவகாரத்திலையும் இருக்கக்கூடிய துணக்கல்களை நம்ம கேட்கணும். அதே மாதிரி தான் சூழ்ச்சி வழக்கு என்னாச்சு, மற்ற வழக்குகள் என்னாச்சு, ஏன் அந்த வழக்கையும் துரிதப்படுத்தணும்னு ஏன் பேச மாட்டேங்கிறாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா ஓகே நாங்க ஸ்ட்ரீட் கோர்ட்ல வந்து நாங்க நிரூபித்து விட்டோம், அதனால வந்து வழக்கை வந்து மற்ற 2 கோர்ட்லயும் வந்து நீங்க துரிதமா உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கை நடத்தி உடனே அதற்கான தீர்ப்புகள் வழங்க வேண்டும்ங்கிறத வந்து எதிர்கட்சிகள் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் வியப்பா இருக்கு. இல்ல அதாவது சேதுராமன் இல்ல நீங்க ஒரு சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. எதிர்கட்சிகள் கேட்கும் வரைக்கும் ஆளுங்கட்சி இதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டுமா? ஏன் அது தவறு என்றால் அதற்கான அமைப்புகளை வைத்து நம்ம விசாரிக்க முடியாதா? வெரி குட், நான் தான் கேட்கிறேன். ஆனா அவங்கதான் முறையா செய்யலன்னு குற்றச்சாட்டு எதிர்த்தரப்பு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தங்கள் தரப்பு நியாயத்தை நீங்க எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏன் சீக்கிரம் வந்து இந்த வழக்குகள் விரைந்து முடிக்கப்பட வேண்டும், விரைந்து விசாரணை செய்யணும்? இது மட்டும் இல்ல, 2 கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒண்ணு அமித்ஷா ஹோம் மினிஸ்டரா இருந்தாங்க பார்த்தோம் குஜராத்ல, அவருக்கு எந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். அன்னைக்கெல்லாம் இந்த எதிர்கட்சிகள் வந்து அவருக்கு ஆதரவாக பொருள்படுத்திருப்பாங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அன்னைக்கு சொன்னதெல்லாம் சட்டம் தன் கடமையை செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அவர் அந்த மாநிலத்துக்குள்ளேயே உடலைங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு விவகாரமும் சொல்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிஆர்எஸ் ஆக மாறிய இவர் சந்திரசேகர் அவர்களுடைய பெண் கவிதா, அவங்களும் வந்து இருக்காங்க. இதையெல்லாம் நீங்க பாவம் ஒரு பெண் இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க பாருங்க, கடந்த காலங்கள் கார்த்திக் ராஜே உங்க மேல நாம எஃப்ஐஆர் கூட இல்லாம எத்தனை வருடங்கள், நான் சொல்றது 1 வருடம் 2 வருடம் இல்ல, எத்தனை வருடம், அதுவும் வந்து டோப் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரக் டெஸ்ட் எல்லாம் வச்சு அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு அது வந்து புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் வரைக்கும் கொண்டு போய் விட்டவர்கள் இன்று வந்து இதே வந்து பாஜக வழக்கை கேள்வி கேட்பவர்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கான ஒரு நிலைமை அவங்க ஆட்சி காலத்துல, அவங்க கூட்டணி ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான அராஜகங்களை செய்துவிட்டு இன்னைக்கு தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில வந்ததும் கூட அதற்கு ஒரு நியாயம் கற்பித்து
அதுக்காக வந்து அரசுடைய இயந்திரங்கள் மீது ஒரு குற்றத்தை அதாவது மக்களுடைய கேள்வியாக என்ன இருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் இதெல்லாம் செய்யவில்லை, அதனால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக இந்த அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்காக தான் வைத்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்டயும் இருக்கு. கரெக்ட், இல்ல நியாயமான கேள்விதான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், திரும்ப அதே எதிர்கட்சிகளை நோக்கி நான் என்ன கேட்கிறேன், இந்த யார் பாஜக குற்றம் சுமத்ததுன்னு நீங்க சொல்றீங்க, யார் யாரெல்லாம் குற்றவாளி இவங்க மேலான முகாந்திரம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க எத்தனைக்கு இடி கிட்ட போய் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுக்குது? இது வரைக்கும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும். நான் அதே தான் கேட்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து எதிர்கட்சியாக வெறும் குரல் எழுப்புவதும் ஒரு சும்மா ஒரு பப்ளிக் ஸ்டண்ட் பண்றது மட்டும் உங்களுடைய ரோல் இல்லை. இல்ல பார்லிமெண்ட்ல குரல் எழுப்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் அடிக்கிறதெல்லாம் தெரியல. நீங்க உங்க கட்சி சார்பாவோ ஒரு எம்பி அவங்க மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியது இவங்க போய் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் பண்றாங்களோ ஆதாரத்துடன் ஒரு கேள்வி இல்ல. அப்ப மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியது, எங்களுக்கு காசு வேணும்னா பாஜக அவர்களை மிரட்டி எலக்ட்ரோ பாண்டா வாங்கிக்கும், எங்க கட்சியில சேரலைன்னா நாங்கள் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்போம், அவங்களை இல்லைன்னா ஈடிக்குள்ள அனுப்பிடுவோம். இதைத்தான் பாஜக செய்கிறதுன்றதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா எதிர்கட்சிகள் அவங்களா போய் சிறைக்குள்ள உட்கார மாட்டாங்க. எதிர்கட்சி அவங்களும் சிறைக்குள்ள போயிட்டு உட்கார மாட்டாங்க. ஏன்னா நாங்க ஊழல் பண்ணி சொல்லுவாங்க அவங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தான் நடவடிக்கை இருக்கணும். கடந்த ஆட்சி காலத்துல அதே இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் காங்கிரஸ் கொடுத்தது. அப்போ எங்களுக்கு இன்னொன்னு நான் கேட்கறேன், எங்க இதுல வந்து உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டால் அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருவோம்னு சொல்றதுக்குலாம் ஒன்றும் பாஜக வந்து அவ்வளவு ரொம்ப பெரிய மனசு கட்சி எல்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இன்று இருக்கக்கூடியவர்கள் யார் யார் மேலெல்லாம் குற்றம் சாட்டு இருக்கிறதோ அவங்க எல்லாரும் இன்றும் அவங்களுடைய வழக்குகள் நிலுவையில் வைக்கப்பட்டது. சும்மா ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடல. நீங்க சொன்ன மாதிரி 3 பேரை விடுவிச்சுட்டாங்க, நீங்க 3 பேரை விடுவிச்சாங்க, அப்ப 20 பேரை விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ஒருத்தப்பட அவங்க எல்லாம் பண்ணவே இல்லையே. காரணம் என்னங்கிற ஒரு கேள்வி. சரி, அந்த காரணம் என்னன்றதை நம்ம கேட்டலாம். திரு திவாகர் அவர்கள் இப்போ சொல்லும்பொழுது ஒரு விஷயம் 3 பேரை கைது பண்ணிடுறாங்களா, 20 பேரை நாங்கள் உடனே விடுதலை பண்ண முடியாது, அதற்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு திரு நித்யானந்தம் அவர்களும் சேதுராமனும் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ தான் ஈடியா? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 2 உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ சத்தீஸ்கரில் சுனில்குமார் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து மணி லாண்டரிங் பண்ணாருன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து தாக்கல் பண்ணுறப்ப கோர்ட்டு கேட்குது. வந்து கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா வந்து, நீங்கள் வந்து 5000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக நீங்கள் சொல்கிறீங்க, மொத்தம் 40 வழக்கில் தான் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டே வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க. அதை தவிர இது வந்து ஒரு மோசமான புலன் விசாரணைய தொடர்ச்சியாகத்தான் அமலாக்கத்துறை இருக்கிறது, நீங்கள் ஆதாரம்னு சமர்ப்பிக்கிறதுல ரொம்ப அபத்தமாக இருக்குதுன்னு சத்தீஸ்கர் நீதிமன்றம் சொல்லுது. என்னென்னா, யாரோ ஒருத்தர் வந்து இவர் பணம் வாங்கிட்டாங்கிற ஒரு வாய்மொழி ஆதாரம் சொல்கிறார், அதை கொண்டு வந்து தாக்கல் பண்ணி இந்த வாய்மொழி ஆதாரத்தை எப்படிங்க நாங்கள் நம்புறது அப்படின்னு சத்தீஸ்கரில் இருக்குது. இன்னொன்று, இந்த மணல் குவாரிகளில் வந்து முறைகேடுகள் நடந்துச்சுன்னு சொல்லி கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. இங்கே வந்து இது ஸ்டே கொடுக்காம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அங்கே போயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எஃப்ஐஆரே தரல அப்படின்னாங்க. வந்து தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க, எஃப்ஐஆர்லாம் தந்திருக்காங்க, இவங்க கேட்குறது அதை விட கூடுதலான விஷயங்கள் கேட்குறாங்க, கலெக்டர்கள் வந்து எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பிச்ச அந்த அறிக்கையெல்லாம் இவங்க கேட்குறாங்கிறப்ப வந்து கடுமையான கண்டனத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லி, நீங்கள் வந்து வழக்குகளை வேண்டுமென்றே தாமதப்படுத்துங்கள். அமலாக்கத்துறை 1 முறை 2 முறை அல்ல, பல முறை தொடர்ச்சியாகவே கண்டனத்தை இப்போ சந்தித்து கொண்டே வருகிறது. இந்த விஷயம் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயம் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு விஷயம் காலதாமதப்படுத்துவீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அவங்க தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. இது அப்போ இவர் சொல்கிற மாதிரி வந்துட்டு அரசியலில் வந்து அவங்களுக்கு தேவையானவற்றை வாங்குவதற்காக தான் ஈடியும் காத்து கொண்டிருக்கிறதா? இது எல்லாத்துக்கும் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. வந்து ஈடிங்கிறது இன்றைக்கி என்னென்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு கூட்டணி கட்சியாக அதனுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதாகத்தான் இருக்கிறது. இப்போ ரமேஷ் சேதுராமனாக இருக்கட்டும் அல்லது நித்யானந்தமாக இருக்கட்டும் என்ன சொன்னாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க, மணிஷ் சிசோடியா கொடுத்துருக்காங்கன்னா அவங்களை வழக்கிலிருந்து விடுதலை செய்யவில்லை, குற்றமில்லை என்று அவங்க குற்றமே செய்யலன்னு விடுதலை செய்யப்படவில்லை அப்படிங்கிறாங்க. ஒரு வழக்கில் வந்து பெயில் ஜாமீன் கொடுத்தாங்கனால கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது அர்த்தங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். மொத்தமாக விடுவிக்கிறதுங்கிறது வேற, ஒரு வழக்கு நடந்துக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கறது பெயில் கொடுக்கறதுனால அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி கிடையாது. குற்றவாளிங்கிறது அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெரியும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். அப்போ அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், யாரால் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டிருக்காருன்னா அவருக்கு என்ன மாதிரியான குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது. அதை வந்து அமலாக்கத்துறை சரியாக செய்வதில்லை. வேண்டுமென்றே வழக்கை இழுத்தடிப்பதன் மூலமாக இப்போ சார் சொல்கிறார் வந்து நிறைய பேர் பெயில் கிடைக்காம வந்து இது பண்ணுறாங்க, ஜெயிலில் இருக்காங்கன்னு.
அந்த காரணங்களையும் இந்த அரசியல் காரணங்களையும் நீங்கள் ஒன்றாக பார்க்க முடியாது. தனிப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் பெயிலில் நிறைய பேர் வர்றாங்க வந்து, ஆனால் விசாரணை கைதிகள் தான் அதிகங்கிறது தான் இருக்கக்கூடிய டேட்டா வந்து. அதுக்கான காரணங்கள் வேறு, வழக்கல் நிறையா குவிந்திருக்கு நீதிமன்றத்தில், அது வேறு வந்து. ஆனால் அதற்கும் இப்படி அரசியல் நோக்கங்களுக்காக போடப்படுவது இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ இதை வந்து பாஸ்புக் வந்து அவர் வாங்கி வச்சுட்டாங்கன்னா உடனே அவர் தப்பிச்சு ஓடிடுவார்னா, பிரஜ்வால் ரேவண்ணா கர்நாடகாவில் வந்து தப்பிச்சு ஓடியே போயிட்டார் வந்து. விமான நிலையங்கள் எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ மோடிக்கு அமெரிக்காவில் விசாவே தரல, 2002 வந்து அவர் இனப்படுகொலையை குற்றவாளின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் அமெரிக்காவுக்கு போகிறார் வந்து. அப்போ அவர் சொன்னாங்களாம் மோடி ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லலாம், அமெரிக்கா வந்து விசாவே தரல, அதனால் மோடி வந்து ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட்டு, அமெரிக்காவுக்கு போய் கொண்டு போகிறேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து சரி, உங்களோட இறுதி பார்வையை நான் எடுத்துக்கிறேன். தொடர்ந்து விருந்தினர்கிட்டமாக எடுத்துக்க மதிவான உங்களுடைய சுருக்கமாக இறுதி பார்வை. இல்லை, ரமேஷ் சேதுராமனும் வந்து அரவிந்தனும் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு பேசணும். அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமலாக்கத்துறைக்கும் சிபிஐக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் மோடிக்கும் சம்மந்தம் இல்லை, ஒன்றிய அரசுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் பாண்டு வாங்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. எனக்கு இப்போ உதாரணத்துக்கு ஹீரோ கம்பெனியில் வந்து ரெய்டு வந்து மார்ச் 21 இன்கம் டேக்ஸ் ரெய்டு போகுது. எலக்ட்ரல் பாண்டு வாங்குறது எப்போ பார்க்குறாங்கன்னா அக்டோபர் மாதம் வாங்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாங்கன்னா பிஜேபி வாங்கி கொடுக்குறாங்க. சரி, டாக்டர் ரெட்டிஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்து 2023 நவம்பர் மாதம் ரெய்டு போகிறாங்க. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வந்து எலக்ட்ரல் பாண்டு வாங்குறாங்க. அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வராங்களான்றது. யசோதா ஹாஸ்பிட்டல் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2020 அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சார் சொல்கிற மாதிரி வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கும் இந்த தேர்தல் பாண்டு வாங்கினதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வராரா? இல்லை இன்னைக்கு கைது பண்ணதுக்கும் 18 மாதம் ஜெயிலில் வச்சதுக்கும் மோடிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வராரா? அப்போது நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எல்லாத்தையும் மாற்றுறீங்கல்ல, ஐபிசியே மாற்றுறீங்கல்ல, இன்றைக்கி வகுப்பு போர்டு சட்டத்தை மாற்றுறீங்கல்ல, அப்போ அமலாக்கத்துறை சரியாக செயல்படலை, தப்பாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு அதோட பவரெல்லாம் எடுத்துருங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துருவாங்க, யார் வேணும்னு சொன்னால். அப்போ என்ன காரணம்? உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுங்க வேணுன்றதுக்கும் உங்களுக்கு தேவைப்படாத ஆளுங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் மட்டும்தான் இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க. அப்போ இது நீங்கள் வெளிப்படையாகவே நீங்கள் எல்லா விஷயமே பாருங்களேன். ஒரே லைனில் மட்டும் சொல்கிறேன். சஞ்சய் ராவத் மகாராஷ்டிரா, தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகரோட பொண்ணு மக கவிதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கருடைய பூபேல், இவங்களுடைய எல்லாரும் வீட்லேயும் நீங்கள் ரைடு பண்ணுறீங்க. எப்போ உங்களுக்கு என்னைக்கெல்லாம் இவங்க தேர்தல் நேரத்தில் தொல்லை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சோம், அன்னைக்கெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணி அவங்கள கைது பண்ணுறது தவிர, வழக்கு பதிவு பண்ணுறது தவிர வேற என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஐயா, உங்களுடைய சுருக்க பார்வை. இவங்க வந்து சுவேந்த அதிகாரி, அஜித் இதெல்லாம் சொன்னாங்க முதல் சுற்றிலேயே. இவர்களெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சாட்டியது. அப்போ அதே எதிர்கட்சிகள் இவர்கள் ஊழல் அற்றவர்கள் என்று தானே வாதிட்டார்கள். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உடனே ஊழல்வாதிகளாகிடுவாரா? நான் அந்த மாதிரி திருப்பி கேட்கலாம் இல்லையா? அதனால் இவர்கள் ஊழல் அற்றவர்கள் என்று அவர்கள் அந்த கட்சியில் இருக்கின்றவரை அந்த கட்சி தலைவர்கள் சொன்னார்கள். என்ன செஞ்சதுன்றதா இப்ப கேள்வி. உங்களுடைய நிறைவு பார்வையிட திரு சொல்லுங்க. ஒரு இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏன் இவ்வளவு எதிர்க்குது பிஜேபி? அழகாக சொன்னார் ஆம் ஆத்மி கட்சி சகோதரர். ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலே பாஜகவை எதிர்த்து வெல்லவில்லை. இன்றைக்கும் பாஜக தான் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. பாராளுமன்றம் என்று வரும்பொழுது அங்கே சட்டமன்றத்தில் டெல்லியில் ஷீலா தீக்ஷித் மிக பிரபலமாக நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார். அங்கே கவுன்சிலர்லாம் எப்படி வின் பண்ணாங்கன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் எடுத்துக்கிறேன். அதனால் டெல்லியில் காங்கிரஸை எதிர்த்து வெற்றி பெற்றவர்கள் நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி பஞ்சாபில் பாஜக ஒன்றும் கிடையாது, அதை எதிர்த்து வெற்றி பெற்றது தான் நான். இதுக்கு ஏன் நம்ம ஈடியை பற்றி தான் பேசியிருக்கோம். ஏன் அது கேஜ்ரிவாலை தண்டிக்கணும்? என்னுடைய நிறைவு கருத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடியையும் சிபிஐயும் தன் கையில் வைத்துக்கொண்டு மிரட்டி கொண்டு இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. எப்போவெல்லாம் அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் இடியையும் சிபிஐயும் ஏவுவார்கள். இந்த ஏவுதல், இடியை வச்சு ஏவுதல், இவர்கள் இதை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். இப்போது இனிமேல் இவர்கள் செய்ய முடியாது. அப்படி செய்தால் வங்கதேசத்தில் இன்று எப்படி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டதோ அதுபோல் நேரிடும் என்று இந்த அரங்கத்தின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறோம். மக்களுக்கு தேவையான ஒன்று
யார் தவறு செய்கிறாரோ அவர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்க வேண்டும். இந்த சமூகம் நல்ல ஒரு நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான். தொடர்ச்சியாக ஈடிக்கு கொடுக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு சென்று சரியாக விசாரிப்பார் என்று நம்புவோமாக. இந்த அரங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து விருந்தினரும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நெற்றிக்கண் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். வணக்கம்.